இளமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது அப்படின்னு முத்து படத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாடினாங்க. ஒரு பாடியது போலவே இன்றும் இளமையாக வசீகரமாக நம்ம எல்லாம் ஒரு கொள்ளை கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற துணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது மேடை பேச்சாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், வசீகரிக்கும் தன்மையுடையவர். அதே மாதிரி உள்ளத்தில் பட்டதை அப்படியே பேசுபவர், முகஸ்துதி பாடாதவர். இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு படையப்பா திரைப்படங்க ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை போல இந்த படம் இதுவரை தமிழ் திரையுலகில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்களிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை படையப்பா திரைப்படம் பெற்றிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, படையப்பா திரைப்படத்தை நான் முன்னாடியே சொன்னது போல பார்த்து கொண்டே இருக்கலாம். அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு அழகான இன்வால்மெண்ட்டுடன் நடிச்சிருப்பாங்க. படத்தினுடைய பாடல்கள் ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும். திகட்டாத படையப்பா. இந்த படையப்பாவில் இன்னொரு உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, பல புதிய காட்சிகள் நம்ம திரையில் பார்க்காத காட்சிகள். ஏன்னா உங்களுக்கே ரவிக்குமார் இன்டர்வியூவில் சொல்லும்போது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடக்கூடிய அளவு நாங்கள் படம் எடுத்திருந்தோம், டபுள் இன்டர்வெல்லாம் விடலாமான்னு யோசித்திருந்தோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. பல புது காட்சிகளை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுன்னா நம்ம சேனல்லே வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சியான நாள் இன்று.